நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 1 பேதுரு 2 அதிகாரம் 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ற ஒரு சிறந்த மிஷனரி. இவர் பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செய்து வந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் உதவி அளிப்பதை நிறுத்தி கொண்டார். இதனால் பாதிப்புக்குள்ளான அந்த விசுவாசி இத்தனை ஆண்டுகளாக தனக்கு உதவி அளித்து வந்த அந்த மிஷனரியை பல இடங்களில் அவதூறாக பேசினார். செய்தித்தாள்களிலும் அவரை பற்றி தாறுமாறாக செய்திகளை வெளியிட்டார். அதனால் ஸ்டான்லி ஜோன்ஸ் மற்றவர்கள் முன்பாக வெட்கி தலை குனியும் நிலை உண்டானது. இத்தனை ஆண்டுகளாய் என்னிடத்தில் உதவி பெற்றவர் என்னை அநியாயமாய் தூற்றித் திரிகிறாரே என மிகவும் மனம் நொந்து போனார். என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கி கொண்டிருந்தார். இறுதியில் ஒரு முடிவு எடுத்தார். அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை வாசிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய உண்மைத்தன்மை விளங்கிக் கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் தான் உண்மை தவறியதில்லை என்பதை பிறர் மறுக்க முடியாத அளவிற்கு அந்த கடிதம் அமைந்திருந்தது. கடிதத்தை அனுப்புவதற்கு முன்பு எதற்கும் இதை தனது நெருங்கிய நண்பரிடம் காட்டிவிட்டு அனுப்பலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே அதை தன் நண்பருக்கு அனுப்பி அதை குறித்துதான கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார். அந்த நண்பரிடமிருந்து மிக சுருக்கமான பதில் வந்தது. மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல என்று எழுதியிருந்தார். இதை பார்த்ததும் அவரது இருதயத்தின் ஆழத்தில் தொடப்பட்டார். அந்த வார்த்தை அவருடன் பேசியது. ஆகவே அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டார். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், இந்த பிரச்சனையை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு அமைதியோடு விட்டுவிட்டார். சில வாரங்கள் கழித்து அந்த விசுவாசியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் தன்னுடைய எல்லா செயல்களுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கின்றார். தேவனின் செயலை பார்த்தீர்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கும் நம்முடைய வாழ்விலும் இதுபோன்ற செயல்கள் சந்தர்ப்பங்கள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் அதை எப்படி கையாண்டோம் என்று நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தோமா அல்லது நாமே அதற்கான தீர்வை தேடிக்கொண்டோமா? ஒருவேளை அந்த நபரிடம் இருந்து மன்னிப்பு கேட்டு எழுதாத அல்லது சொல்லாத பட்சத்தில் நாம் மண்ணெடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடம் நாம் ஒப்புவித்தால் நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, ஆமென். நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் அனைவரிடமும் போய் நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நான் அப்படி சொல்லவில்லை, அப்படி செய்யவில்லை என்ற காரணம் கூறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது சொல்வது போல எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். இயேசு கிறிஸ்துவும் வீணான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நிற்கும்போது வாய் திறவாதவராயிருந்தார். 3ஆம் நாளில் அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்தபோது அதுவே அதற்கு பதிலாக அமைந்தது. ஆகவே இப்படிப்பட்ட வீண் நிந்தைகளின் மத்தியில் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொருவரிடமும் போய் நம் நியாயத்தை கூறுவதல்ல, பொறுமையுடன் நிந்தனைகள் சகித்த இயேசுவை நினைத்து தேவன் நியாயம் செய்ய விட்டுவிட வேண்டும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 3 வேதம் நமக்கு கூறுகிறது அல்லவா?
நாம் அப்படி நிந்தித்தவர்களோடு போராடுவோம் என்றால் கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுவார். ஆனால் கர்த்தரின் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிப்பது மட்டுமின்றி அவர்களையும் உண்மை உள்ளவர்களாக்குவார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து அநியாயமாய் தூற்றி திரிகிறவர்கள் மேல் நாங்கள் கோபம் கொள்ளாமல் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று உம்முடைய கரத்தில் வைத்துவிடும் பொறுமையை எங்களுக்கு தந்தருளுவீராக. நாங்கள் பொறுமையிழந்து உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட காரணர்களாக இல்லாதபடி எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all.